ஹலோ சொந்தங்களே, எப்பவுமே ஹனிக்கு வந்து ஃப்ரூட்ஸ் தான் கொடுத்து விட்றோம் சொல்லிட்டு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி வந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். இது வந்து ரொம்ப ஹெல்த்தி, ஏன்னா நட்ஸ் போட்டு பண்ணுறனால ப்ளஸ் பாசிப்பயிரும் நமக்கு எல்லாமே ப்ரோட்டீன் ரிச் தான் வந்து இதில் நம்ம போட்டு வந்து ஒரு லட்டு வந்து மேக் பண்ண போகிறோம். ஸோ நான் காமிச்ச எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஜஸ்ட் ஒரு ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். ஸோ கடாய் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா பாசிப்பயிரை போட்டு ரொம்ப லோ சிம்மில் வச்சிடணும். ரொம்ப சிம்மில் அதை கரெக்டாக நம்ம ரோஸ்ட் பண்ணால் அதோட பச்சை வாடை வந்து அப்படியே போய் அதோட கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். அதுதான் கரெக்டானது. ஸோ அதை அப்படியே எடுத்து ஆற வச்சிடணும். அப்புறமா நிலக்கடலைக்கு நமக்கு தோல் இருக்குமா, ஸோ அதனால் அதை தனியாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு தோலெல்லாம் எடுத்து வச்சிடணும். அப்புறமா வந்து பாதாம், முந்திரி, சன்ஃப்ளவர் சீட்ஸு, பம்கின் சீட்ஸு அண்ட் பொட்டுக்கடலை, அப்புறமா கொஞ்சம் கிஸ்மிஸு, இது எல்லாமே போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். பண்ணதுக்கப்புறமா கொஞ்சோண்டு எள்ளு எடுத்து, இது வந்து வெள்ளை எள்ளு யூஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர் இருக்கும். அதனால் அதை போட்ட உடனே நல்லா பட்டு 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 பட்டுன்னு வெடிக்கும். அதுதான் அதோட கரெக்டான பதம். ஸோ அதை லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டாக போட்டால் கருகிரும். அதனால் லாஸ்ட்டாக போட்டுவிட்டு அதில் எல்லாம் பட்டு பட்டுன்னு வெடிக்கிற சவுண்டு வந்தோடனே தனியாக எடுத்து வச்சிடணும். அப்புறமா டேட்ஸ்க்கு வந்து கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு ஜஸ்ட் டேட்ஸ் மட்டும் வைக்கணும். இப்போ என்ன வைக்கிறேன்னா கொஞ்சம் ஸ்வீட்னஸ்க்காக வந்து வெள்ளைப்பாகு வந்து சேர்க்க போகிறோம். ஸோ வெள்ளத்தை வந்து கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டாலே நமக்கு போதும். அது நல்லா வந்து இந்த மாதிரி வந்த உடனே அதை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுட்டணும். அதுக்கப்புறமா எல்லாமே ஜஸ்ட் கிரைண்ட் மட்டும் தான் பண்ண போகிறோம். ஸோ பாசிப்பயிரை மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணுறப்போ நல்லா நைஸாக அரைக்கணும். ஏன்னா அதிலே கொஞ்சம் கொரகொரப்பு ஓடது இருக்கும். ஸோ அந்தளவுக்கு நல்லா வந்து நைஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து நட்ஸை வந்து நம்ம கொரன்னு அரைக்க போகிறோம். ஸோ நட்ஸை போட்டுட்டு ஒரு ஜாரில் நம்ம போட்டுட்டுக்கப்புறம் ரொம்ப நம்ம நைஸாக அந்த எண்ணெய் விட்ட மாதிரி ஏறும். ஏன்னா எல்லாமே வந்து பாதாம், நிலக்கடலை எல்லாமே நமக்கு எண்ணெய் தான் வரும். அதனால் கொஞ்சம் அந்த பக்குவம் வர மாதிரி கொஞ்சம் பல்ஸ் மோடில் போட்டு நம்ம வந்து இது பண்ணணும். அப்புறமா டேட்ஸை வந்து நம்ம நல்லா அரைச்சிட்டா அது வந்து அந்த வாயில் வந்து தட்டுப்படாது. அதையும் நல்லா அரைச்சாச்சு. அப்புறமா வந்து என்னது பாகை வந்து ஃபில்டர் பண்ணதை வந்து அப்படியே ஊற்றிட்டு கொஞ்சம் மட்டும் அது சூடாக இருக்கணும். ஸோ ரொம்ப சூடோடு கிட்டிங்கன்னா கை சுட்டுரும். அப்போ கரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மிதமான சூடாக இருந்துச்சுன்னா கையில் வந்து மொத்தத்துமே 15 ஒரு சேர எடுத்திங்கன்னா எல்லா ஸ்வீட்னஸ் வந்து எல்லா இடத்துலையுமே கரெக்டாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். அது போக ஒரு குழிக்கரண்டி நெய்யை வந்து கொஞ்சம் ஹீட் பண்ணி வந்து ஊற்றிட்டு அப்படியே நாங்கள் உருண்டை பிடிக்கிறது தான். கையில் கொஞ்சோண்டு நெய்யை அப்ளை பண்ணிட்டு கரெக்டாக உருண்டை பிடிச்சிங்கன்னா ஹெல்த்தியான லட்டு ரெடி ஆகிடுச்சோம். இது வந்து டெய்லியுமே ஸ்கூலுக்கு வந்து நம்ம ஸ்நாக்ஸுக்கு கொடுத்துடலாம். மெயின் அது ஹனிக்காக தான் பண்ணுது. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். Thank you all. Bye.